இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் அதிகமாக அவஸ்தைப்படுறது வெரிகோஸ் வெயின் அப்படின்ற அந்த பிரச்சனைங்க. காலில் ஃபுல்லாக இந்த நரம்பு சுருண்டு என்னால் நடக்க முடியலை, எந்திரிச்சு உட்கார முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் நீங்கள் அவஸ்தைப்படக்கூடிய நபராக நீங்கள் எளிமையாக உங்களுடைய வெரிகோஸ் வெயின் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்களா? வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெரிகோஸ் வெயின் அப்படின்ற இந்த பிரச்சனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரளமாக வந்துகிட்டு இருக்குதுங்க. சில பெண்கள் கன்சீவாக இருக்கிற நேரத்தில் தான் வந்துச்சு, நான் ஜிம்முக்கு போன நேரத்தில் தான் வந்துச்சு, எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் நான் நின்றுக்கிட்டே வேலை பார்க்கறதுனால தான் வந்துச்சு, நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறோம் எல்லாருக்கும் வெரிகோஸ் வெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? இதுக்கெல்லாம் காரணம் தான் என்ன? இதை ஈஸியாக களைய முடியுமா அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. நமக்கும் வரக்கூடிய இந்த நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனைக்கு வரக்கூடிய நிறைய பேரில் இந்த விஷயங்களை அதிகமாக நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு நிச்சயமாக ஈஸியான சொல்யூஷன் அங்கே வந்து கிளினிக்கில் கொடுத்தாலும் உங்களுக்கு நேரடியாக சில அருமையான ஒரு சில சொல்யூஷனோட தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்திருக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த வெரிகோஸ் வெயின் உண்மையிலேயே வந்ததுக்கான காரணம் தான் என்னங்க, நின்றுக்கிட்டு வேலை பார்க்குறவங்களாம் கன்ஃபார்மாக அப்போனா வருமா, இதற்கு காரணம் தான் என்ன அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அதை முதல்ல நம்ம என்னன்னு பார்ப்போம். பொதுவாக நம்ம உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் முழுவதும் ரத்த ஓட்டம் அப்படின்றது போய்கிட்டு இருக்குதுங்க, சர்க்குலேஷன் போய்கிட்டு இருக்குது. இதில் நமக்கு வந்து இந்த ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு மோட்டார் இருக்குல்ல, கரெக்டுங்களா? ஏன்னா ரத்த ஓட்டம் உச்சந்தலைக்கும் போகணும், உள்ளங்காலுக்கும் போகணும், நம்மளுடைய சுண்டுகளுக்கும் போகணும், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே உள்ள இன்னர் ஆர்கனுக்கும் போகணும். ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ளே போகும் பொழுதும் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகணும். ஒவ்வொரு ப்ரெஷராகவும் போகக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் போகக்கூடாது, கரெக்டுங்களா? அப்போ ஒரே மாதிரியாக அந்த ரத்த ஓட்டம் பாயணும். ஒரு கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியை அந்த நிலத்துல ஃபுல்லாக பாய்ச்சறதுக்கு ஒரு மோட்டார் இருக்கிற மாதிரி நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை உடல் முழுவதும் பாய்ச்சுவதற்கு ஒரு மோட்டார் இருக்குதுங்க, பம்பிங் மோட்டார். அவர் யாருன்னா ஹார்ட். இந்த ஹார்ட்டு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பம்ப் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் நம்மளுடைய தலைப்பகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட, அதாவது ரொம்ப கம்மியான ஏரியா தான் இருக்குது. இங்கே பம்ப் பண்ணும்பொழுது அவர் கொஞ்சம் ஈஸியாக வந்து சர்க்குலேஷனை பம்ப் பண்ணி கொடுத்துறாரு. ஆனால் நம்மளுடைய காலுக்கு கீழே வரைக்கும் இறங்கி, இவ்வளோ நீளம் ஹைட் இருக்குல்ல, இறங்கி அங்கேருந்து மேலே ஏறணும், கரெக்டுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ காலில் கீழே இருந்து யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணி விட்டா எப்படி இருக்கும்? அப்போ புஷ் பண்ணி விட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காலில் காப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை செகண்ட் ஹார்ட் அப்படின்பாங்க. அந்த காப் மசில்ஸோட அமைப்பே அந்த மாதிரி இருக்கும். நம்ம நடக்கப்படும் பொழுது இந்த காப் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கீழே இருந்து ரத்தத்தை வந்து மேலே பம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு செயல் வந்து நடக்கும். ஆனால் அதுக்கு முதல்ல நடக்கணும். நீங்கள் படுத்த நிலையிலே காப் மசில்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்துக்கணும்னு சொல்லி படுத்திருந்தாலும் காப் மசில்ஸு மேலே பம்ப் பண்ணாது. அதை போல் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நடக்கும் பொழுது இந்த காப் மசில்ஸ் பம்ப் பண்ணி நமக்கு ரத்தத்தை மேலே அனுப்பும். அதனால தான் அந்த காப் மசில்ஸை செகண்ட் ஹார்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நமக்கு கால் பாதம் தான் செகண்ட் ஹார்ட். நீங்கள் கால் பாதத்தை அசையாமல் ஒரே நிலையிலேயே நின்றுக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரத்தத்தை கீழே வந்து மேலே பம்ப் பண்ணாது, உங்களுக்கு வெரிகோஸ் வெயின், அந்த இடத்துல ரத்த குழாய் சுருண்டு போகிற நிலை ஏற்படும். ஆனால் அதுவே நீங்கள் நிற்கிற வேலையிலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஓகேங்களா, நடந்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இன்னொரு விஷயம் பண்ணணும். நடந்துக்கிட்டே பார்க்குற வேலையில் வேலையின் மீது முழுமையாக கவனம் இருக்கும், உடம்பின் மீது கவனம் இருக்காது. பசி எடுக்கும், சாப்பிட மாட்டார், தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்க மாட்டார், யூரின் வரும், யூரின் போக மாட்டார், மோசன் வரும், மோசன் போக மாட்டார். இப்படிலாம் இருந்துட்டு ஆனால் நான் வந்து நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டே தாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உட்காந்துக்கிட்டே வேலை பார்த்தா கூட வரும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாம். உங்களுடைய உடம்பு எப்போ எந்த கழிவுகளை வெளியேற்றணும்னு சொல்லுதோ அப்போ நீங்கள் வெளியேற்றணும். எப்போ நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லுதோ, எப்போ தண்ணி குடிக்கணும்னு சொல்லி உங்கள் உடம்பு பேசுதோ அப்போ நீங்கள் அதை நீங்கள் செஞ்சிடணும். இல்லைன்னா உங்களுடைய ரத்தத்தில் கழிவுகள் சேர ஆரம்பிச்சிருது, அடர்த்தி அதிகமாக ஆரம்பிச்சிருது. அதுதான் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சீவாக இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயின் வந்துருச்சுங்க அப்படின்பாங்க. நிச்சயமாக அப்பையும் உங்களுடைய உணவு முறையின் மீது நீங்கள் கவனம் வச்சுக்கிட்டீங்கன்னா கிளியருங்க. எக்ஸசைஸ் பண்ணேன், ஜிம் போனேன், இங்கேயெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வெயிட்டை தூக்கப்படும் பொழுது எனக்கு இந்த அதுக்கப்புறம் தான் வந்து வெரிகோஸ் வெயின் டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துருச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க. விஷயமே அதுதான். நீங்கள் நல்ல தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வாட்டரோட லெவல் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். முடிச்சுட்டு திரும்ப ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து திரும்பவும் நீங்கள் நல்ல தண்ணி எடுத்துங்க. முடிச்சுட்டு வந்தனே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு திரும்பவும் லைட்டாக கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் அடுத்த வேலையை வந்து நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரத்த ஓட்டம் ஒரு இடத்துல தேக்கம் இல்லாமல் சர்க்குலேஷன் ஆகிருக்கும், வெரிகோஸ் வெயின் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை.
அதனால் நீங்கள் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உட்கார்ந்த நிலையில் வேலை பார்த்தாலும் சரி, நின்றுக்கிட்டே இருந்து வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் அவசியம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க நீங்கள் அவசியம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாவது சாப்பிட்டீங்களான்றதை யோசிச்சு பாருங்கள். அந்த 3 லிட்டர் தண்ணியும் பிரித்து உங்கள் உடம்பு கேட்கும் பொழுது நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அது இல்லைன்னா நீங்கள் அதை வந்து உடனடியாக எடுக்க ஆரம்பிச்சிருங்க. உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நபர் நீங்களும் தண்ணி அதிகமாக எடுக்கணும். பட் ஆனால் அவசியம் எந்திரிச்சு கொஞ்சம் வாக் பண்ணியாவது கொடுக்கணும். அப்போ உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர் தண்ணி குடிச்சிட்டு வாக் பண்ணிட்டு வரும்பொழுது ரத்த ஓட்டம் சீராகும். உங்களுக்கு நரம்பு சுருட்டல் நோய் வராமல் தடுக்கலாம். அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு. வந்துருச்சுங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். அதை பண்ணிக்கிட்டு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நின்றுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர்களும் கொஞ்சம் தண்ணி குடித்து அடிக்கடி வந்து தாகம் எடுக்கும். அடிக்கடி தாகம் எடுக்கிற சமயத்தில் தண்ணியை குடிங்க. தாகம் எடுக்கிற சமயம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த சமயம் ஒரு டீயை சாப்பிட்றலாம். அப்படின்னா டீ சாப்பிட்டா திரும்ப உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு தண்ணியை தாகமே எடுக்குது, கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக வந்து எடுத்துக்கப்படும் பொழுது உங்களுக்கு ரத்த ஓட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சீராக நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது கொஞ்சம் வாக் பண்ணுங்கள். 1/2 hour ஒன்ஸ், 1 hour ஒன்ஸ் கொஞ்சமாவது வாக் பண்ணிவிட்டு நீங்கள் நின்றுட்டு வேலை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த காப் மசில்ஸுக்கு ஆக்டிவேஷன் பண்ணாமல் ஒரே நிலையில் நின்றுக்கிட்டு பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக வெரிகோஸ் வெயின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்க, இப்படி வந்துருச்சுங்க, இதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படுக்கப்படும் பொழுது உங்களுக்கு காலுக்கு ஒரு தலைவாணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சர்க்குலேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி கொடுக்குறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் அப்படி தான் வச்சு படுக்கிறேன், அதில் சரியாகலை அப்படின்னா, அதில் சரியாகிறதுக்கு இல்லைங்க, அது திரும்பவும் பெருசாகாமல் தடுக்கிறதுக்கு அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். அதில் குணமாகாது. ஆனால் உங்களுடைய வெரிகோஸ் வெயின் முற்றிலும் குணமாவதற்கு அற்புதமான ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்கிறேன், அதை பண்ணுங்கள். பொதுவாக நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனைக்கு வரக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய மருத்துவ குழு என்ன பண்ணுவாங்க, சிகிச்சையே கால் பாதத்தில் தான். அந்த கால் பாதத்தில் அந்த நாட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும் பொழுதே அந்த வெரிகோஸ் வெயின் அந்த ஃபுல்லாக கிளியர் ஆகி சர்க்குலேஷனை நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துரும். அதை வித்தின் 3 சிட்டிங்லேயே அவங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். 16 சிட்டிங் சொல்லுவாங்க, ஒரு 3 சிட்டிங்ஸ்லேயே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயம். அப்போ அந்த வெரிகோஸ் வெயினுக்கு இது மாதிரிலாம் வந்து சிகிச்சைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கால் பாதத்தில் சிகிச்சை கொடுத்து இந்த வெரிகோஸ் வெயினை அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வெரிகோஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் ஒன்று கொடுப்பாங்க நம்ம மருத்துவ குழு. அதை வந்து அவங்களுக்கு வந்து டெய்லி நைட்டு வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ளை பண்ணும்பொழுது அந்த பிளாக் கலர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர்லாம் இம்மிடியேட்டாக ஒரு 3 டேஸில் மாறுறதை அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அந்த பிளாக் கலர் தான் உள்ளுக்குள்ளே ரத்தம் கெட்டு போயிருக்குது, அதை அடைச்சிக்கிட்டு இருக்குன்றதை சொல்கிறதே. அதெல்லாம் அப்படியே மாறுங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுருள்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதில் வந்து ரெக்கவர் ஆவாங்க. இப்படி வெரிகோஸ் ஆயில் வாங்கியும் பயன்படுத்தி நம்மளுடைய நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெக்கவர் ஆகிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஆயிலை நீங்கள் தயார் பண்ணி அது மூலமாக குணமாகிறதுக்கான அந்த தொழில்நுட்பத்தை நம்ம பேஷண்ட்ஸுக்கு சொன்னோம். அதை உங்களுக்கு நேரடியாக இந்த பதிவில் வந்து சொல்லலான்னு தான் வந்திருக்கிறோம். ஈஸியான ஒரு சொல்யூஷன். என்ன பண்ணணும்னா, கருப்பு எள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருப்பு எள் எடுத்துங்க. இந்த கருப்பு எள்ளை பவுட்ரு பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கருப்பு எள்ளை பவுட்ரு பண்ணிக்கங்க. ஏன்னா கருப்பு எள்ளை லேசாக அப்படியே இளம் வறுவலாக அப்படி வறுத்து இது பண்ணிவிட்டு அதை வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, பகல் நேரத்துலையும் பண்ணிக்கலாம், பட் நைட்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, ஒரு 50 ml பசும்பால் எடுத்துக்கங்க. இந்த 50 ml பசும்பாலில் இந்த கருப்பு எள்ளு பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் போடுங்க, உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ என்னென்னா, ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு இது வந்து மாறணும், அவ்வளோதான். அப்போ ரொம்பவும் தண்ணியாக இருக்குது பால் அப்படின்னா இன்னும் கொஞ்சோண்டு பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு அப்படியே வந்து மாறும். அப்படியே கலந்துங்க. பசும்பால் தான் ரொம்ப நல்லது. பாக்கெட் பால் இல்லாமல் பசும்பாலில் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது நீங்கள் சாப்பிடலை, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறீங்க. பட் பசும்பாலில் இந்த கருப்பு எள்ளு பவுடரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இதை நீங்கள் வந்து கலந்துட்டு அது ஒரு பேஸ்ட் பக்கம் வந்த உடனே உங்களுக்கு எங்கே அந்த வெரிகோஸ் வெயின் நரம்பு சுருண்டு இருக்குதோ, ஓகேங்களா, அந்த இடத்துல காலில் கீழிருந்து மேல் நோக்கி அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிட்டே வாங்க, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த காலில் அந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, நல்லா அப்படியே வந்து கொஞ்சம் சோப் போட்டு கூட க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிட்டே வாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. நைட்டு ஃபுல்லாக அப்படியே தூங்கிடுங்க. காலையில் லேசாக சுடு தண்ணியில் அதை அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீண்ட நாள் வெரிகோஸ் வெயின் பிரச்சனையில் இருந்த நிறைய நபர்கள் அனுபவபூர்வமாக அவர்கள் வந்து கடைபிடித்து அந்த அனுபவங்களை நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை தான் உங்களுக்கு நேரடியாக இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிப்ஸு. இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் பிரச்சனை சாதாரணமாக இருந்தாலும்
ரொம்ப கிரானிக்காக இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து சரியாகி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் எத்தனை நாளில் இதில் வந்து சரியாச்சு, எந்த அளவுக்கு இதில் மாற்றம் கிடைச்சதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் யாருக்காவது வெரிகோஸ் வெயின் இருந்துச்சுன்னா இதை பயன்படுத்த சொல்லி அவர்களையும் ஆரோக்கியம் அடைய செய்து நீங்களும் ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி.